நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நேற்று கரூர்ல நடந்து அங்க எப்படிப்பட்ட துயரமான சம்பவம் நடந்தது அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து நம்ம எல்லாருமே பார்த்து தமிழக மக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழக்கூடிய துயரமான நாட்டையே உழுக்கக்கூடிய துயரமான சம்பவமாக அந்த சம்பவம் இருந்தது. இப்படி இருக்க திடீர்னு இன்னைக்கு நடிகர் விஜய் அவருடைய தரப்புல இருந்து நீதிபதி கிட்ட நேரடியாகவே போய் ஒரு வழக்கு ஒண்ணு, முக்கியமா செந்தில் பாலாஜி அவர் மேல ஒரு அதிர்ச்சி தரும் வழக்கு ஒண்ணு தற்போது தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து இன்னைக்கு தொடரப்பட்டிருக்கு. சோ அந்த வழக்குல செந்தில் பாலாஜி அவர் தான் திட்டம் போட்டு விஜய் அவருடைய இந்த பொதுக்குழு கூட்டத்துல சேதாரம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் 40 பேர் தற்போது ஒட்டுமொத்தமா இந்த உலக விட்டு போற மாதிரியான அந்த கொடூர செயலுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி அவர் தான் இருந்திருக்காரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து தற்போது நேரடியாக நீதிபதி அவர்கிட்ட ஒரு வழக்கு ஒண்ணு இன்னைக்கு தொடரப்பட்டிருக்கு. சோ அந்த வழக்குல செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தான் அவங்க நேரடியாக நீதிபதி தண்டபாணி அவர்கிட்ட இன்னைக்கு நேரடியாக போய் கொடுத்ததா தகவல் வெளியாயிருக்கு. சோ அதுல அவங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக என்னென்ன ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகம் முக்கியமா விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது கரூர்ல இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது அப்படின்றதுமே செந்தில் பாலாஜி அவருக்கு நிச்சயமா இந்த பொதுக்குழு கூட்டம் நல்லபடியாக நடந்துடக்கூடாது அப்படின்னு பின்னாடி இருந்து மறைமுகமாக செந்தில் பாலாஜி நிறைய விஷயங்கள் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு எதிராக செஞ்சதாக பாத்தீங்கன்னா அந்த ஒரு மக்கள் அங்க இருக்கிறவங்க நிறைய பேரே இந்த விஷயத்தை தொடர்ந்து முன் வைக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தை அவர் வேற இடத்துல, அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலயுமே அதுக்கப்புறமா இன்னும் சில இடங்கள்ல தான் விஜய் அவர்கள், அதாவது மக்கள் நிறைய பேர் கூடுற மாதிரி அவங்க வசதியா நிம்மதியா நின்று விஜய் அவருடைய பேச்சை கேட்கிற மாதிரியான இடத்தை தான் விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சு அவரு கரூர் காவல்துறை அவங்க கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் தரப்பு கிட்ட இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறைய மக்கள் நின்று சுலபமா ஈஸியா விஜய் அவருடைய பேச்சை கேட்கிற மாதிரியான ஒரு இடத்தை கொடுக்க கூடாது. மக்கள் சிரமப்பட்டு விஜய் அவர் மேல கோவப்படணும், மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டு விஜய் அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு மக்கள் பெருசா கூட முடியாத, ஈஸியா வந்துட்டு போக முடியாத இந்த இடத்தை, அதாவது அசம்பாவிதம் நடந்த அந்த இடத்தை காவல்துறையினர்கள் அதை விட நல்ல இடம் நிறைய இருக்கு, அது எதையுமே கொடுக்காம இந்த மோசமான இடத்தை விஜய் அவருக்கு தந்திருக்காங்க அப்படின்னு இந்த முதல் விஷயத்தை செந்தில் பாலாஜி அவர் தரப்பு கிட்ட இருந்து காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து இந்த விஷயத்தை முதல் மென்ஷனாக அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் கரெக்டா ஏறக்குறைய அவருடைய ஸ்பீச்சை முடிக்க போறாரு. அந்த இடத்துல மக்களுக்கு நடுவுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமா அந்த கலவரத்தை ஏற்படுத்தினவங்க எல்லாருமே சம்பந்தம் இல்லாத ஒரு குண்டர்கள் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு விஜய் தரப்புல சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய மக்கள் விஜய் அவருடைய ஸ்பீச்சை கேட்கறாங்க, ஆர்வமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே சம்பந்தம் இல்லாம கொடூரமா மக்களை பிடிச்சி தள்ளுறதும் அவங்கள தாக்குற மாதிரியான செயல்ல கிட்டத்தட்ட ஆங்காங்கே அந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறைய பேர் சம்பந்தம் இல்லாதவங்க குண்டர்கள் நுழைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் அந்த எண்ணிக்கை இருக்கலாம் அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட கொடூரமா மக்கள் கிட்ட நடந்தது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஸ்பீச்சை முடிக்கிறப்ப மக்கள் நடுவுல கல் எடுத்து எரியறதும் அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியான சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு விஜய் தரப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தரப்பு தான் ஜெனரேட்டரை செயல் இழக்க வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வாகனத்திலேயே ஜெனரேட்டர் இருக்கு, அதை செயல்படாம அதை செயல் இழக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குண்டர்கள் உள்ள பூந்து மக்கள் நடுவுல ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கிற மக்கள் நடுவுல பதட்டம் ஏற்படுற மாதிரியான விஷயத்த இந்த குண்டர்கள் செஞ்சிருக்காங்க. சோ இது கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டை. இந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவரை தவிர வேற யாரு இந்த மாதிரி மோசமான செயலை எங்களுக்கு எதிராக செஞ்சிட முடியும்? ஒவ்வொரு கூட்டத்திலுமே நாங்க திமுக அவங்களுடைய தவறுகளை தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த விஷயத்த திமுக அவங்களுடைய கோட்டையா கருதுற கரூர் இந்த மாவட்டத்துல செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு அவருடைய குண்டர்கள் தான் வந்து அந்த மாதிரியான மோசமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தையும் தாவேகா தரப்புல நீதிபதி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கிட்ட அவர் மேல வர்ற இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு, அதாவது அங்க மயக்கம் அடைஞ்சு அதே போல கூட்ட நெரிசல்ல சிக்கினவங்க எல்லாரையுமே ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு நேர ஆம்புலன்ஸ் அரசு அந்த பொது மருத்துவமனைக்கு போது அங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர் வந்து, அதாவது பாதிக்கப்பட்டவங்க இன்னும் மருத்துவமனைக்கே வரல, ஆனா அதுக்குள்ளேயே அவங்கள பாக்குறதுக்கு செந்தில் பாலாஜி அவர் வந்திருக்காரு. சோ இந்த கேள்வி சந்தேகத்தை ஒரு ஐ விட்னஸ் மாதிரி மார்க் பண்ணி நீதிபதிகள் கிட்ட
இந்த மிக முக்கியமான மிகப்பெரிய சந்தேகத்தையும் குற்றச்சாட்டையும் தற்போது தாவேகா தரப்பு அவங்க எழுப்பியிருக்காங்க. நடந்த விஷயம் இன்னும் பொதுமக்களுக்கே யாருக்குமே கரெக்டா போய் சென்று அடையல. இன்னும் அதுக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்களா, இல்ல காவல்துறை விசாரிக்க வந்திருப்பாங்களா, இப்படி யாருமே இன்னும் முதற்கட்ட அவங்களுடைய வேலையை துவங்கல. ஆனா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த விஷயம் எப்படி முதற்கட்டமாக அவருக்கு தெரிய போச்சு, எப்படி அவர் முதல் ஆளா மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க வந்தாரு அப்படின்னு இந்த சந்தேகத்தை மிகப்பெரிய அளவுல தாவேகா தரப்பு அவங்க எழுப்பியிருக்காங்க. அப்பனா இந்த விஷயத்த நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே செந்தில் பாலாஜி அவருக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை பிளான் போட்டு திட்டம் போட்டு அவருடைய கோட்டையில தாவேகா நாங்க மிகப்பெரிய அளவுல இந்த மாநாட்டை நடத்துறது அவருக்கு பிடிக்கலையா, அதனால இந்த மாநாட்டை சீர்குலைக்க அவர் திட்டம் போட்டாரா அப்படின்னு தற்போது இந்த மிகப்பெரிய சந்தேகம் கேள்வியை தற்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக தாவேகா தரப்பு அவங்க எழுப்பியிருக்காங்க. அதே போல அந்த அடிப்பட்டவங்க எல்லாரையுமே ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா புதுசா புத்தம் புதிய ஒரு பேனர் ஒண்ணு ஒட்டப்பட்டிருக்கு. அதுல திமுக கரூர் மாவட்ட அரசு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தம் புதிய பேனர் ஒட்டப்பட்டிருக்கு. அதாவது அந்த பேனரை இன்னைக்குதான் ஒட்டிருப்பாங்க போல இருக்கு. புத்தம் புதிய ஒரு பேனர் ஒட்டப்பட்டிருக்கு. சோ இத பாக்குறப்ப கூட பாத்தீங்கன்னா மக்கள் அதே போல தாவேகா தரப்பு அவங்க இதுக்கும் சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே திமுகவினர்கள் எல்லாருக்குமே தெரியுமா? எப்படி இந்த பாதிக்கப்பட்டவங்களை ஏத்திக்கிட்டு போறதுக்காக வந்த எல்லா ஆம்புலன்ஸ்லயுமே இந்த புத்தம் புதிய அந்த பேனர் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து இந்த கேள்வியையும் அவங்க ஆணித்தனமாக தற்போது எழுப்பியிருக்காங்க. இது எல்லாத்த விட தாவேகா தரப்பு கிடையாது, ஃபர்ஸ்ட் மக்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜி அவரை பார்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கிட்ட தொடர்ந்து மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு வராங்க. அதாவது செந்தில் பாலாஜி முதல் ஆளா மருத்துவமனைக்கு அவர் போனது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில உதயநிதி வந்தாரு. அதுக்கப்புறமா முதலமைச்சர் அவங்களும் வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே பார்த்தாங்க. எப்படி இருக்கீங்க, நலம் விசாரிச்சாங்க, நிவாரண உதவியை கூட அறிவிச்சாங்க. ஆனா செந்தில் பாலாஜி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவர் மிஸ் ஆகல. எல்லா இடத்துலயுமே முதல் ஆளாக முதலமைச்சர் பக்கத்திலையுமே அதே போல உதயநிதி பக்கத்திலையுமே செந்தில் பாலாஜி அவர் இருந்தாரு. பத்தாக்குறைக்கு செந்தில் பாலாஜி அவருடைய முகத்தை பார்க்கிறப்ப அவ்வளவு சோகமா, அவ்வளவு வாட்டமா, அவ்வளவு கவலையான ஒரு முகத்துடன் செந்தில் பாலாஜி அவரு காணப்பட்டாரு. இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவரை இவ்வளவு சோகமா, இவ்வளவு கவலைப்பட்ட முகத்துடன் இதுவரைக்கும் தமிழக மக்கள் பார்த்ததே கிடையாது. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணிட்டு கூட போனாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப கூட சிரிச்ச முகத்துடன் ஏதோ ஒரு தைரியமா போருக்கு போற மாதிரியான ஒரு முகத்துடன் தான் செந்தில் பாலாஜி அவரு கைது ஆகி போறப்பயே போனாரு. அப்ப இருந்ததை விட செந்தில் பாலாஜி அவருடைய முகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வருத்தம், கவலைய பார்க்க முடிஞ்சுது. இதை பார்க்கிறப்ப தாவேகா தரப்பு மட்டும் கிடையாது, மக்கள் எல்லாருமே கூட மிகப்பெரிய அளவுல செந்தில் பாலாஜி அவர் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டையாக கருதப்படுது. அடுத்து வரப்போற 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டையான கரூர் தொகுதியை அவருடைய பவரை காட்ட வேண்டிய கட்டாயத்துல செந்தில் பாலாஜி இருக்காரு. சோ இதுக்கு நடுவுல நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பொதுக்குழு கூட்டத்துல அவர் கூட்டுற அந்த பிரம்மாண்டமான கூட்டம் அவருக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் நிரூபிச்சிட்டார்னா நிச்சயமா செந்தில் பாலாஜி அவருக்கு மிகப்பெரிய அடி திமுக கட்சிக்கு உள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் அவருடைய இமேஜை குறைக்கணும், அவருடைய இந்த கூட்டத்துக்கு அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவங்க தாவேகா தரப்பு அவங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக முன் வச்சிருக்க இந்த மேற்கண்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிச்சயமா 100% உறுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் தற்போது நீதிபதியை நேரடியாகவே பார்த்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும், வழக்கம் போல போலீசார்கள் அவங்க விசாரிக்காம சிபிஐ விசாரிச்சு கூட்டத்துக்கு உள்ள கலவரம் செஞ்சது யாரு அப்படிங்கிற அந்த சரியான நபரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீதிபதி கிட்ட நேரடியாகவே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தரப்புல இருந்து தற்போது ரிக்வெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அவங்க செந்தில் பாலாஜி மேல முன் வச்சிருக்க அந்த குற்றச்சாட்டு எல்லாமே உண்மைதானா, இல்ல இந்த கலவரம் இயற்கையாகவே நடந்த ஒரு கலவரம் தானா அப்படின்னு. சோ நீங்க இந்த விஷயத்தை இது இயற்கையாக நடந்ததா இல்ல திட்டமிட்ட சரியாக இருக்குமா, உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.